வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சூப்பரான ரவா தோசை. இந்த ரவா தோசை கிறிஸ்பியாக வர்றதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், கரெக்டான ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதோட பூந்தி குருமா, காரா பூந்தி வீட்டில் பண்ணியிருப்பீங்களே, அந்த காரா பூந்தி வச்சு எப்படி குருமா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ரவை தோசைக்கு தேவையான பொருட்கள்: ரவை 250 கிராம், அரிசி மாவு 100 கிராம், மைதா 50 கிராம், வெங்காயம் 1 நம்பர், பச்சை மிளகாய் 1 நம்பர், வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன், இடித்த மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த ரவா தோசை பண்ணுறதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நார்மலாக ரவா தோசை பண்ணும்போது நிறைய பேர் தயிர் போடுவாங்கள்ல, ஆனால் இந்த ரெசிப்பியில் தயிர் போடாமல் ஃபஸ்ட் எடுத்துன்னு ரவை, அதுக்கப்புறம் அரிசி மாவு, மைதா, இடித்த மிளகு முழு மிளகும் போடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி இடித்து போடும்போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதனால தான் இடித்து போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு சீரகம், பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் யூஸ் பண்ணும்போது நல்லா பொடிசாக கட் பண்ணி போடுங்க. அதே டைமில் கொஞ்சம் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். நார்மலாக ரவா தோசை பண்ணும்போது எள்ளு நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் ரவா தோசையில் எள்ளு போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு பெருங்காயம், உப்பு, கொத்தமல்லி, பச்சை கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த உப்போட அளவு எல்லாத்தையும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைக்க போகிறோம். எடுத்த உடனே அதிகமான தண்ணி வேண்டாம். ஏன் கேட்டினா இந்த இடத்துல மைதா யூஸ் பண்ணியிருக்கோம். மைதா யூஸ் பண்ணுற இடத்துல எடுத்த உடனே தண்ணி ஊற்றினா உங்களுக்கு கரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான பக்குவத்தில் கரைச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சிருங்க. அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். நான் தண்ணி ஊற்றுற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தின்னாக இருக்கணும் பேட்டர். கரண்டிலையோ இல்லை ஒரு டம்ளர்லையோ எடுத்திங்கன்னா நல்லா தின்னாக இறங்கணும். அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டர் ரெடியாக இருக்கும். பார்த்தீங்களா, கரண்டிலேருந்து எடுக்கும்போது தண்ணியாக கீழே இறங்குறதுல இந்த மாதிரி தான் இருக்கணும் பேட்டர். இதுக்கு பிறகு இந்த தோசைக்கல்லை ஃபஸ்ட்டு சீசன் பண்ணோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்ச பிறகு ஒரு கண்டில் மாவு எடுத்துக்கங்க. எடுத்து மேலோட்டம் அப்படி ஊற்றுனீங்கன்னா அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகி வரும். அப்படியே பள்ளமாக ஓட்டையாக இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு, அதாவது ஒரு 50 to 60% வெந்து வர டைமில் கொஞ்சமாக எண்ணெய் அப்படிலாம் நெய் நீங்கள் போடலாம். போட்ட பிறகு திருப்பியும் ஒரு செகண்ட் நல்லா வேகட்டும். அதுக்கு பிறகு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் அந்த மேலே இருக்க மாவை நல்லா அப்படி அழுத்தி தேய்க்கணும். தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். அப்படியும் இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க மாவை நீங்கள் எடுத்துடலாம். எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்பியான ரவா தோசை கிடைக்கும் உங்களுக்கு. நான் இன்னொரு ரவா தோசை பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ பாருங்கள், இந்த தோசைக்கல்ல மாவு ஊற்றுறேன்னா, மாவு ஊற்றின பிறகு அங்கங்கே புள்ளி அப்படி வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வெந்து வர டைமில், அதாவது ஒரு 50 to 60% வெந்து வந்திருக்கணும். அதுக்கு பிறகு தான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த மேலோட்டமாக இருக்க மாவு திக்காக இருக்கா, அந்த டைமில் நம்மளோட தோசை கரண்டி எடுத்து எல்லா பகுதியும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக மாவு இருந்ததுன்னா அந்த மேலோட்டமாக நீங்கள் வலிச்சு எடுத்துடலாம். எடுத்த பிறகு வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக முறுமுன்னு ரவா தோசை உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரவா தோசை எப்படி பண்ணுறது பார்த்துருப்பீங்க. இதை தொடர்ந்து பூந்தி குருமாக்கு தேவையான பொருட்கள்: காரா பூந்தி தேவையான அளவு, தேங்காய் 3-4 பத்தை, முந்திரி பருப்பு 15 நம்பர், கசகசா 1 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி
தேவையான அளவு, பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த பூந்தி குருமாவுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, இந்த பூந்தி குருமா ரெடி பண்ணுறதுக்கு மசாலா ஃபஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதனால் பேனில் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கு பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, முழு கரம் மசாலா, முந்திரி பருப்பு, பச்சை கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக வறுக்க ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் நான் சொன்ன கொண்டு கசகசை போடணும். இதெல்லாம் போட்ட பிறகு வறுக்க போகிறோம். வறுக்கிற பக்கம் என்ன ஆகிட்டுனா, நீங்கள் கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. லைட்டாக 1 நிமிஷத்துக்கு வதக்கணும். வதக்கி முடித்த பிறகு இதை அரைக்க போகிறோம். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த சோம்பு, முழு கரம் மசாலா, தேங்காயோட போட்டு நீங்கள் அரைக்கும் போது வாசம் நல்லா கொடுக்க தான் இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகிறோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். கலர் மாறக்கூடாது. அப்படி மாறினா கண்டிப்பாக டேஸ்ட்டும் மாறும், அதே மாதிரி அந்த கலரும் கொடுக்காது. இதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்கம் என்னட்டுனா, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். குறைன்னு இருக்கக்கூடாது. இதில் கசகசா போட்டிருக்கீங்க, அரைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். கசகசா சில டைமில் ஊறாமல் இருந்தால் சரியாக அரையாது. அதனால தான் இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும்னு சொல்ல வரேன். அடுத்தது மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், இந்த எண்ணெய் போட்ட பிறகு சூடான உடனே சோம்பு, முழு கரம் மசாலா தலைப்பை போடுறோம். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கட் பண்ணும்போது பொடிசாக கட் பண்ணால் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி போடுங்க. அதே மாதிரி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதோட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த குருமா நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வெங்காயம் வதங்குற பக்கம் எப்படி கேட்டிங்கன்னா, ரொம்ப வதங்கக்கூடாது. அப்படி வதங்கினா என்ன ஆகுதுன்னா, மசாலா கான்செப்டில் போய்டும், அந்த டேஸ்ட்டும் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் வெங்காயம் எப்போவுமே ஒரு 50% அளவுக்கு மட்டுமே வதங்கணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. வெங்காயம் தக்காளி வதங்குற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குருமாக்கு. அதனால தான் 50% அளவுக்கு வதங்க சொல்கிறேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கோம். அதே டைமில் தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி போட்ட பிறகு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் தக்காளியும் முழுசாக இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுடர் மசாலா போடுறோம். மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர். குருமாவுக்கு அதிகமான பவுடர் மசாலா யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் அந்த குருமாவோட மைல்டான டேஸ்ட்டு போய்டும். அதுக்கு பிறகு உப்பு போடுறோம். உப்பு போட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். குக் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம தண்ணி ஊற்றி குக் பண்ண போகிறோம். இதை அப்படியே வதக்கிட்டு நீங்கள் பண்ணால் தக்காளி தொக்கு கான்செப்ட் போய்டும், அதாவது மசாலா கான்செப்டில் போய்டும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தேவையான தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். இந்த மாதிரி குக் பண்ணும்போது அந்த வெங்காயம் தக்காளி நல்லா முழுசாக தெரியும். நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது தெரியும். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க அந்த குருமாவோட மசாலாவை இதில் ஊற்றுறோம், அதாவது அந்த பேஸ்ட்டு. இதை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி தேவைன்னா அதுக்கு பிறகு நீங்கள் ஊற்றலாம். எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணாலும் குருமாவோட டெக்ஸ்டர் மாறிடும். அதாவது ரொம்ப நேரம் சமைச்சாலும் அந்த டெக்ஸ்டர் கொடுக்காது, அந்த டேஸ்ட்டும் கொடுக்காது. அதனால தான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்கிறேன். எடுத்த உடனே இந்த தேங்காய் பேஸ்ட் வேகும் போது பூந்தி போட்டிங்கன்னா அந்த பூந்தி நீங்கள் போட்ட உடனே ஊற கெட்டியாயிடும். அதனால் இந்த குருமா பேஸ், இந்த கிரேவி ரெடி பண்ணி முடிச்ச பிறகு தான் இந்த பூந்தி போடணும். இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பூந்தி போடுங்க. இந்த பூந்தி எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த பூந்தி போட்ட பிறகு மேலிடமாக கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உங்களுக்கு கெட்டியாயிடும். அதே டைமில் இந்த குருமா டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, பூந்தி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் இந்த பூந்தி ஊற கரெக்டான கிரேவி கிடைக்கும்.